இந்த செடி பேர் செவ்வந்தி. ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதோட செடியும் இதுவும் ஒன்று தான். சரியா? ப்ரௌன் கலரில் இருக்கும். இது இப்போ தான் வச்சுருக்கிறேன். இந்த செடி பேர் பிச்சி. இதுவும் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. தெரியுதா? அப்புறமேட்டு இந்த செடியோட பேர் பன்னீர் ரோஸு. இதுவும் நேற்று பூத்துச்சு. இது வந்து ஒரு நாள் லைட் தான். அதனால இதை நம்ம பறித்தாலும் தலையில் ரொம்ப நேரம் வைக்க முடியாது பார்த்துக்கோங்க. இப்போ தான் மொட்டு வச்சுருக்குது. தெரியுதா? அப்புறமேட்டு இது நம்ம நாட் ரோஸு. இந்த வாடாமல்லி கலரில் ஒன்று உண்டு பாருங்கள், அந்த ரோஸு. இது இன்னும் மொட்டு ஒன்றும் வைக்கலை. இது இப்போ தான் மழை, கொஞ்சம் நல்லா மழை பார்த்திங்களா, 5-6 நாளாக இப்போ தான் தழுக்க ஆரம்பிச்சிருக்குது. அது மாதிரி இது ஒரு பிங்க் ரோஸுங்க. அது இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு. இது சாதா ஊட்டி ரோஸ் மாடலில். அப்புறம் இந்த செடி ஒரு பட்டன் ரோஸு, வெள்ளை கலர் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுவும் ஒரு பட்டன் ரோஸ் தான். இது கொஞ்சம் இது ரோஸ் கலர் தான் பார்த்துக்கோங்க. இது நல்லா நிறையா பூ தரும். ஆனால் இது இதுக்கு மேலே விரிய மாட்டேங்குது. இந்த பூ பட்டன் ரோஸு. ஆனால் இதுக்கு மேலே விரிய மாட்டேங்குது பார்த்துங்க. உங்கள் வீட்டில் எதுவும் செடி இப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இப்படி தான் பூக்குதுன்னா. அப்புறம் இது இதுவும் ஒரு வெள்ளை ஊட்டி ரோஸ் தான். கொஞ்சம் அப்போ தான் தழுவு அடிச்சிருக்குது எல்லாமே. அப்புறம் இந்த கலர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பூத்து நான் கூட சொல்கிறேன். இதுவும் ஃபுல் என்ன கலர் சொல்கிறது, இந்த நம்ம ஊட்டி ரோஸ் மாடல்லே தான் வரும் இந்த செடி. அதில் இப்போ பூ இல்லை, நேற்றா நாங்கள் கட் பண்ணோம் பூ. அப்புறம் இது ஒரு எல்லோ ரோஸு. இது மொட்டு வச்சுருக்குது. இது விரிஞ்சோன்னே கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இதுவும் ஒரு ரெட் ரோஸ் தான். அப்புறம் இது இந்த செடி தெரியுமா உங்களுக்கு? எங்கள் ஏரியாவில் ரூப்ளி செடின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புல் வகை. அப்புறம் இது துளசி. தெரியுதா? இது துளசி மருந்துக்கெலாம் நல்லது பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு இது ஒரு சங்குப்பூ செடி. சங்குப்பூ தெரியுதா உங்களுக்கு? அப்புறமேட்டு மொத்தம் எத்தனை செடி இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 ரோஸ் செடி மொத்தம் 7 செடி இருக்குது. இது செவ்வந்தி காணிச்சலாங்க. இந்த செவ்வந்தி தான். இது இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் பார்த்துக்கோங்க. இப்போ தான் விரிஞ்சிருக்குது. அப்புறமேட்டு இது ஒரு பாவக்காய் செடி. இது பாவக்காய் செடி. இப்போ தான் தழுத்து வருது பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இது நாங்கள் வளர்த்துருக்கோம். இது இப்போ தான் தழுத்து வருது. இது இதுவும் ஒரு துளசி தான். இதான் ஃபஸ்ட்டு வச்ச செடி. இதுலேருந்து ஒரு வித்து விழுந்து வச்சது தான் அந்த செடி. சின்ன செடி ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சிடலாங்க அது. அப்புறம் இதுதான் எங்கள் ஏரியாவோட மேல் பக்கம். நாங்கள் மாடியிலேருந்து பார்க்குறோம்ல, நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. சுற்றி மலைகள் நல்லா இருக்கும். அது மழை நேரம்னோடனே சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. உங்கள் ஏரியாலாம் நல்லா மழை உண்டா? அப்புறம் எனக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு கமெண்ட் பண்ணணும். நான் எங்கள் ஏரியா நீங்கள் ஏர்வாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பக்கத்தில் திருக்கணங்குடி. அதோட இதில் தான் தலவாய்புரம்னு ஒரு ஊர் பார்த்துக்கோங்க. எங்கள் ஊர் ஒரு ரொம்ப கிராமம்னு சொல்ல முடியாது, பரவாயில்லாமல் சிட்டியோடு சேர்ந்தது தான். உங்கள் ஏரியாலாம் எங்கே இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அப்புறம் நான் வேலைக்கு போகல. எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குது. அங்கே தான் நான் கடையை ஓப்பன் பண்ணி வேலை பார்க்குறேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப்னாலே கஷ்டம்தான். வீட்டு வேலையே கரெக்டாக இருக்க. அப்புறம் எங்கே வேலைக்கு போகிறது என்னங்க? அப்படியும் போகிறாங்க சில பேர். இதுதான் மேலோட இடம் தெரியுதா? அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த ஏர்வாடி பொத்தை.
நைட்டெல்லாம் சரியான மழைங்க. காலையில் தான் கொஞ்சம் வெறிச்சிருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கஷ்டம். இவ்வளோ மழை பெஞ்சுனா எப்படி தெரியுதா? மேகமூட்டங்கள்லாம் தெரியுதா? வீடியோ எப்படி இருக்குன்னு எல்லோரும் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் பேசி போட்டிருக்கேன். இது என்னோட பாப்பா. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் அவளை. தம்பி என்னோட இடுப்பில் இருக்கிறான். இவ்வளோதான் எங்கள் மாடி. அதான் காட்டுறேன்டி தங்கம். நான் தம்பி போகிறான். தம்பி ஒரே சேட்டைங்க. தண்ணியில் விளாடுறதுக்கு போகிறாங்க சாரு. என்ன வாங்க வாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு ஆதரவு தர எல்லாருக்கும் நன்றி. நீ தரப்போகிற எல்லாருக்கும் நன்றி. அப்பா வேலைக்கு போயிட்டாங்கம்மா. சரியான சேட்டை. இது எங்கள் மாடியிலேருந்து கீழே நிறைய நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. நான் வீடியோவில் போட்டுப்பேன். தெரியுதா? நாங்கள் கொஞ்சம் கோழியும் வளர்க்குறோம். கீழே நிற்குது. இன்னும் 2-3 வெளியே மேய்துன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இனி குக்கிங் வீடியோ எல்லாமே வரும் பார்த்துக்கோங்க. அப்டேட்டு ஒன்றுன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, பாய்ங்க. இதோட வீடியோ கட் பண்ணிக்கிறேன். சரிங்க, நான் உங்களுக்கு நீ குக்கிங் வீடியோ போடுறேன். மதியம் லஞ்சு தண்ணியில் விளையாடுறதுக்கு காலையில்